வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தி பிரிண்ட் பத்திரிகையின் கட்டுரையை பார்க்க இருக்கிறோம். கட்டுரையாளர் திரு நவ்னீத் ஓபராய் கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்தியாவில் கூட்டங்களை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடி குறித்து இந்த கட்டுரை பேசுது. வாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அண்மையில் பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியினுடைய ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதை ஒட்டி தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறோமா? நிச்சயமாக பின்தங்கி தான் இருக்கிறோம். இதில் என்னென்னா, ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள தவறுகிறோம். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். இப்போ 2015 சவுதியில் ஹஜ்ஜி புனித யாத்திரை அந்த நேரத்தில் பல பேர் இந்த கடும் வெயில் காரணமாக மயங்கி கொள்கிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அடுத்தடுத்த வருடங்களில் அதற்கான தீர்வுகள் என்னன்னு அவங்க பார்க்குறாங்க. அங்கங்கே பந்தல்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மருத்துவமனைகள் நடமாடம் அதிகப்படுத்துகிறதா இருக்கட்டும், என்ன அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் அங்கே இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 2024 ஒரு தடவை போன தடவை நடந்ததுங்க, அது நெரிசல். அதுக்கு அடுத்தது இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், பல பேருக்கு விசா தரலை. அது இல்லாமல் யாரெல்லாம் வர்றாங்க இது பண்ணுறாங்கிறத ரொம்ப ஒரு கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த தடவை அந்த தவறு நடக்கக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, தப்பு பண்ணுறது இப்போ தவறு இல்லை, மறுபடியும் அந்த தப்பு பண்ணுறது தப்புன்னு. ஆனால் நம்ம நாட்டில் வருத்தப்படத்தக்க அளவில் மறுபடியும் அந்த தவறு நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நிறைய நிகழ்வுகள் கடந்த காலத்தில் நடந்ததை தொடர்புபடுத்தி நீங்கள் சொல்கிறீங்களோ? ஆமாம். அதாவது கடந்த ஒரு வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறையா நிகழ்வுகள் அது மாதிரி பார்த்தோம். கும்பமேளா சமீபத்தில். ஆமாம், கும்பமேளா. அதை ஒட்டி டெல்லியில் இந்த மாதிரி, அப்புறம் ரயில் நிலையத்தில், அப்புறம் நம்ம சென்னையில் இந்த விமான சாகசம் நடந்த நேரத்தில் அங்கே அந்த மாதிரியான இது பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடியும் பார்த்தா மறக்க முடியாதது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தால் கூட இன்னும் மறக்க முடியாதது மகாமகம். நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி சொல்கிறேன் நான். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு, அந்த நேரத்துக்கான ஒரு விஷயமா இருக்கே தவிர, இதிலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், அடுத்தது இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகாமல் இருக்கோம். கூட்டம் கூடுறதுல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதீத ஆர்வம் இந்த உயிரிழப்புக்கு விபத்துக்கு காரணமாக அமைஞ்சிருதா, இல்லை நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய தோல்வியா, இல்லை ரெண்டுமா? இல்லை, ரெண்டுமா இருந்தால் கூட 90% காரணம் அரசுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரயில் பயணம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ரயில் இருந்துச்சுன்னா சக பயணிகள் கூட இயல்பாக பேசிட்டு போவாங்க. நம்மளே பார்த்துருக்குறோம். கூட்டம் இல்லாத பதில் நெரிசல்லாம் என்ன செய்வாங்க, சண்டை தான் போட்டுக்குவாங்க. அப்போ ஒரு அரசு சரியான ஒரு விஷயத்தில் செய்யும்போது மக்கள் அதாவது ஒரு அரசு நினைச்சா ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவங்களுடைய குணங்களை தீர்மானிப்பதும் அரசு தான். சின்னசாமி ஸ்டேடியத்தில் 35,000 பேர் உட்காரும் அளவுக்கு தான் இடவசதி இருக்கு. ஆனால் 10 மடங்கு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்றைய தினம் கூடியிருக்கிறாங்க. இதில் கிரிக்கெட் ஆர்வலர்கள், ஆர்சிபியோடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அதீத ஆர்வம் காரணமாக கூட்டிட்டாங்க, அதனால் ஏற்பட்ட நெரிசல் காரணம் அப்படின்னு ஒரு வாதம். இன்னொன்று, இவ்வளவு குறைவானவர்கள் தான் இருக்க முடியுங்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐபிஎல் நிர்வாகம், அரசு, அவங்க மேலே விமர்சனம். இதை எப்படி அணுகிறது? ஆமாம், இதில் எல்லோரும் அந்த விழாவுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன கோலிலேருந்து எல்லாருக்குமே அதில் விராட் கோலிலேருந்து பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் சராசரியான ஒரு மனிதர் இல்லை. அவர் சொன்னால் பல பேர் வர தயாராக இருக்கும்போது, ஒவ்வொரு வார்த்தையும் பொதுவெளியில் பேசும்போது, தனிப்பட்ட முறையில் இல்லை, பொதுவெளியில் பேசும்போது அதுக்கான சரி தவிர அவர் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, இந்த நிர்வாகங்கள் இவங்க பிசிசியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அடுத்து இந்த குறிப்பிட்ட அணியாக இருக்கட்டும், கர்நாடக மாநில இதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. இதை விட அதிகமான பொறுப்புனா அந்த மாநில அரசுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம ஒன்றிய அரசு அப்படிங்கிற அளவுக்கு பொதுவாக கொண்டு போக முடியாது. மாநில அரசு அந்த சட்டம் ஒழுங்கு இருக்கிற சூழலில் இந்த வெற்றி நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில அரசு இவ்வளவு அதீத ஆர்வம் காட்ட, அது நம்ம வருவோம், அதுக்கும் வரணும். அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் காவல் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, வேண்டாம்
இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து போதுமான காவல்துறையினர் இல்லை, நிறைய பேர் கூடுவாங்க, இந்த மாதிரியானதாக இருக்குது. இந்த உற்சாக மிகுதி கொஞ்சம் வடியட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அதை கேட்கலங்கிறப்ப அந்த மாநில அரசு, அந்த சித்தராமையா முதலமைச்சர் முக்கிய பொறுப்பு, அவர் அதை ஏற்றுக்கணும். அடுத்தது இங்கே வந்து என்னென்னா எல்லாத்தையுமே அரசியல் மயப்படுத்துறது அப்படின்னு. அரசியல் மயப்படுத்துறதுங்கிறது கூட ஒரு நாகரிக வார்த்தை. எல்லாத்தையும் அரசியலாக்குவது. அதாவது மக்கள் அந்த போக்கில் போகிறாங்களா, இப்போ அவங்க இந்த மகிழ்ச்சியில் இருக்காங்களா, அப்போ அதை நமக்கான ஒரு வாக்கு வங்கியாக மாற்றிக்கலாம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸோட அது எல்லாத்தையுமே. இப்போ இதில் பெஹல்காமில் வந்து அந்த ஒரு கொடூரம் நடந்ததுக்கு அப்புறம் இறந்த ஒருத்தருடைய மனைவி கூட சொன்னாங்கல்ல, எத்தனையோ விஐபிலாம் போகிறாங்க, ஒன்றும் ஆகலை, எங்களுக்கே அந்த பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தாலும் தெரியும், கும்பமேளா பார்த்தாலும் தெரியும். என்னென்னா அந்த ஒரு அடிமட்டு ஒரு இருக்கக்கூடியவங்களை வந்து உயிராக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகார வர்க்கத்துக்கு இல்லை. அதிகாரம் நான் கட்சி சார்ந்து சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும், யார் அதிகாரம் இருந்தாலும், நிர்வாக அமைப்பு, அதை தான் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இவங்களை வந்து ஒரு தலைகளாக என்றாங்க. சரி, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு இதாக கொடுத்துரு, ஆளுக்கு 10 லட்சம் இல்லை 20 லட்சம், அடுத்ததுக்கு போ, அடுத்ததுக்கு வா. இந்த உயிரிழப்புக்கு உள்ளாகிறதும் விபத்தை சந்திக்கிறதும் சாமானிய மனிதர்களாக மட்டுமே தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதுக்கு ஐயோ இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அந்த எண்ணம் இல்லை. அது இருக்கணும், அது இங்கே இல்லை. குறைஞ்சபட்சம் வந்து என்னென்னா இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, காவல்துறை தீயணைப்புத்துறை மாதிரி அந்த ரெண்டுத்தையும் கலந்து க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு படிப்பே வைக்கலாம். அதுக்கு பயிற்சி பெற்றவர்களை வச்சு இது பண்ணி பண்ணலாம். அது ரொம்ப அவசியமான ஒரு துறையாக இப்போ ஆயிடுச்சு. தன்னார்வலர்களை கொண்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, அவங்களுக்கான முறையான பயிற்சி இல்லை, போலீஸ் மாதிரியே ஒரு மற்ற நேரத்தில் வேற பணிக்கு பயன்படுத்திட்டு கூட ஒரு மாத சம்பளத்துக்கு, அரசு சம்பளத்துக்கே கூட வைக்கலாம் போல. அப்பப்போ தான் இவங்க பயன்படுவாங்க. நாங்கள் இருந்தால் கூட அந்த நேரத்தில் இல்லைன்னா மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது இல்லை. அதனால் வந்து அரசு வந்து இந்த மாதிரி. இன்னொரு இது என்னன்னா, பொதுவாகவே இந்த அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகிறத வந்து குறிப்பிட்ட அன்று போகிறத தவிர்க்கணும். உதாரணமாக கும்பமேளாவுக்கு வந்து இவங்க ஜனாதிபதி முர்மு போனாங்க, அங்கே பல இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இப்போ இவங்க போய் ஏற்பட்டது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி ஒருத்தவங்க வரும்போது என்ன ஆகுன்னா காவல்துறையினருடைய ஒரு பார்வை முழுக்க முழுக்க இவங்க மேலே தான் பாவம். இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு செலவிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது அப்படியே நடந்தது இங்கே மகாமகத்தில், இங்கே எப்படின்னு தெரியல, ஆனாலும் வந்து இவங்க போனாங்க. இந்த மாதிரி போகிறத தவிர்க்கணும். கூட்டம் கூடக்கூடிய இடங்களுக்கு போவதை மக்கள் தவிர்க்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்லப்படுது. கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, சொல்கிறதுக்கு வருத்தமாக இருந்தால் கூட உண்மை என்னென்னா, இங்கே நம்ம பேசுகிற அளவுக்கான ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடிய அரசாங்கமாக எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை, அதிகார வர்க்கம் அப்படி இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, எப்போ உயிர் நம்மளது இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருப்போங்கிற எண்ணம் நமக்கு பாமரர்களான நமக்கு வேண்டும். ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்க காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி பெரிய கூட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு திரைப்பட ரசிகராக இருப்பார், அவர் போயிட்டு வந்து அந்த காலை காட்சி முதல் காட்சியே பார்க்கணுமா அப்படிங்கிறத தவிர்க்கலாம். இல்லை இன்னொன்னே நம்ம வந்து யோசனை பண்ணி இதெல்லாம் யோசிக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அதாவது மகாராஷ்டிராவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பை, அதாவது கரும்பு தொழிலாளிகள் வந்து எடுத்துருக்காங்க. என்னென்னா கர்ப்பப்பை இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் நேரத்துலையும் பிரசவ நேரத்துலையும் வேலை பார்க்க முடியல, சம்பளம் போயிடுது அப்படின்னு. நம்ம இப்படிப்பட்ட நாட்டில் தான் இருக்கோங்கிறத இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். இது நம்ம வீட்டு பெண்களுக்கு நடக்கலையே அப்படிங்கிறனால இது இல்லை. பேப்பர் பார்க்கணும், டிவி பார்க்கணும். நம்ம ஒன்றும் எல்லாமே வந்து ஒரு சொர்க்கமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலலாம் நம்ம இல்லை. அன்றாடைய வாழ்வாதாரத்திற்காக கர்ப்பப்பையே தூக்கி எறிஞ்சு அந்த காணல. அப்போ நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இல்லை, விசாரணை ஆணையங்கள் போடுறாங்க, அந்த விசாரணை ஆணையங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்க தானே செய்யுது. இது ரொம்ப பழசான ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். ராஜாஜி சொன்னது, ஒரு விஷயத்தை கிணத்துல போடு, இல்லைன்னா விசாரணை கமிஷன் போடு அப்படின்னு. அதுமாதிரி அதனால் பலன் ஒன்றுமே இது இல்லையே. நம்ம பாடம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம எத்தனையோ விசாரணை கமிஷன்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு வந்துருக்கு. அதுலேருந்து நம்ம என்னென்ன நம்ம அதுலேருந்து நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம், அடுத்தது சரி பண்ணியிருக்கிறோம். இந்த அது மாதிரி இது இல்லையா. ஓய்வு பெற்ற நீதிபதி திரு குன்ஹா தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை வச்சு காத்திருக்கலாமோ? காத்திருப்பதை தவிர நமக்கு வேற என்ன இருக்கு, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நன்றி. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிறைவு பெற்றது.